எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜிடி நாயுடியோட வாழ்க்கை வரலாற்று படமான ஜிடிஎன் படத்தோடைய மூவி ரிவ்யூ பார்க்க போறோம். சின்ன வயசுலாம் அவருடைய ஹிஸ்டரி வந்து நம்ம புக்ஸ்ல ஒரு எழுத்த தான் பார்த்துருப்போம். அதை திரையில பார்க்கும்போது ஒரு கூடுதலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க வீடியோக்களை போலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி சினிமா சம்பந்தமான வீடியோக்கள்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜிடிஎன் ஒரு சராசரி மனுஷன் ஒரு விஷயத்து மேல ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அந்த ஆர்வத்தை எப்படி செயல்படுத்தி அதை வந்து ஒரு புரட்சியா மாத்துறாரு. ஆக்சுவலா இவருக்கு வந்து ஜிடி நாயுடு இவருக்கு வந்து ரொம்ப அந்த இயந்திரங்கள் இருக்குல்ல, ஆட்டோமொபைல்ஸ் ரொம்ப ரொம்ப ஆர்வம் அதிகம். சின்ன ஒரு பைக்கில் ஆரம்பிச்ச அவர் வந்து ஒரு தொழில் புரட்சியா மாறி நூற்றுக்கணக்கான பேருந்துகள் வாங்குறது, நிறைய கண்டுபிடிப்புகள், அந்த பிளேடு, அப்புறம் பருத்தி கொட்டை எடுக்கிற அந்த மிஷின்லாம் கண்டுபிடிக்கிறது, நிறைய ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய புயற்சி உருவாக்கி ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ஆங்கிலேயர் ஆதிக்கத்தினால வந்து அவருடைய வளர முடியாம போச்சு. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வரலாறு வாழ்ந்தவர் தான் நம்ம ஜிடி நாயுடு அவர்கள். கதைப்படி பார்த்தா ஜிடி நாயுடு கேரக்டர்ல நம்ம மாதவன் நடிச்சிருப்பாரு. அவருக்கு 2 மனைவி படத்துல முதல் மனைவியா பிரியாமணியும், 2வது மனைவியா துஷாரா விஜயன் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் அவர் கூட சத்யராஜ் அவருக்கு சப்போர்ட்டிங் ரோல்ல சூப்பரா பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஜெயராம் இது மாதிரியான கேரக்டர்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசுல நம்ம ஜிடி நாயுடு அவர்கள் ஒரு பைக் வாங்க ஆசைப்பட்டு ஒரு வெள்ளைக்காரங்கிட்ட பைக் போய் கேட்பாங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட 254 ரூபா ரேட் சொல்லுவாரு. அந்த காலத்துல, அதாவது பிரிட்டிஷ் பீரியட்ல அது பெரிய அமௌண்ட். இருந்தாலும் அவர்கிட்ட காசு இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேமிலி வந்து பேக்ரவுண்ட் வந்து ஓரளவுக்கு இருக்கிற ஃபேமிலி தான். இருந்தாலும் அந்த பணத்தெல்லாம் பெரிய பொருட்டா எடுத்துக்காம அந்த காசு கொடுத்து பைக் வாங்கினாரு. பைக் வாங்கின அவர் வந்து பைக் வந்து ஓட்டி அந்த செலிப்ரேஷன் பண்ணாம அந்த பைக்ல இருக்கிற மொத்த பார்ட்ஸையும் வந்து பிரிச்சு போட்டுருவாரு. அப்ப ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஏங்க பைக் வாங்கினீங்க, இந்த பைக்கு குழந்தைய கூட்டு போய் காட்டுங்க. பார்த்தா பைக் வந்து மொத்தம் பிரிச்சு போட்டு இந்த மாதிரி எதோ பண்றீங்கன்னு சொல்லி ஒய்ஃபே சண்டை போடுவாங்க. ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்காம பைக் எல்லாமே சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் ஒட்டுமொத்தம் பிரிச்சு அது ஒவ்வொரு மெட்டல் இருக்குல்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்றது புக் வச்சு படிச்சு அதுல ஃபுல்லா கத்துப்பாரு. அதுக்கப்புறமா இதோட நின்றுடாம டவுன்ல போயிட்டு நிறைய வேலைக்கு ஒரு 3 வருஷம் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு சொந்தமா ஒரு சின்ன பஸ் வாங்குவாரு. பஸ் வாங்கினதை ஒரு பஸ் வாங்கினதை 1 2 2 3 3 10 10 100 டெவலப் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி உண்டாக்குவாரு. இவருக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் ஆகாது. ஏன் ஆகாதுன்னா இவர் வந்து நேர்மையா, நான் சம்பாதிக்கிற காசை கரெக்டா வரி கொடுக்குறேன், அதிகமா கொடுக்க முடியாது, அதே மாதிரி கொடுக்காம இருக்க முடியாதுன்ற கேரக்டர் தான் நம்ம ஜிடி நாயுடு அவர்கள். ஆனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த ஜிடி நாயுடோட வளர்ச்சியை பிடிக்காம அவர் மேல அதிகப்படியான டாக்ஸ், இல்லீகலா அவங்க பவரை பயன்படுத்தி டாக்ஸ் போடுவாங்க. ஆனா வந்து ஜிடி நாயுடு என்னால கட்டவே முடியாது, எவ்வளவு சட்டப்படி டாக்ஸ் இருக்கோ அதே டாக்ஸ் தான் கட்டும்னு சொல்லி முரண் பிடிப்பாரு. இவருடைய கேரக்டர் என்னன்னா, அவர் சம்பாதிக்கிற காசை, அதிகப்படியான காசை மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்றது உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு மனுஷன் ஜிடி நாயுடு. ஆனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இவரோட வளர்ச்சி பிடிக்காம ஏதோ பல ஆங்கில தடுக்க பார்க்காரு. ஆனா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவருடைய பிசினஸ் நல்லா போயிட்டே இருக்கும். இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை, ஒரு பென்ஸ் கார் ஃபேக்டரி இந்தியாவில், அதுவும் கோயம்புத்தூர் கொண்டு வரணும். இந்தியாவில இருந்து அந்த டைம்ல பிரிட்டிஷ் பீரியட்ல பென்ஸ் கார் ஃபேக்டரி இந்தியாவில் இல்லவே இல்லை. அதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா, அவரும் சத்யராஜும் சேர்ந்து போயிட்டு ஜெர்மனில, ஏன்னா பென்ஸோடைய பேக்ரவுண்டு எல்லாமே எல்லாமே ஜெர்மனி தான், அங்க போயிட்டு அங்க எக்ஸிபிஷன்ல போயிட்டு பென்ஸ் காரு எப்படி உருவாக்குறாங்கன்ற அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒரு காப்பிரைட்ஸ் வாங்கிட்டு இந்தியாவில் நம்ம கோயம்புத்தூர்ல பென்ஸ் ஃபேக்டரி ஆரம்பிக்கின்றது தான் நம்ம ஜிடி நாயுடோட ஒரு மிகப்பெரிய ஆசை. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம ஜெர்மன் போயிட்டு அங்க இருக்கிற பென்ஸ் கார் ஃபேக்டரி எல்லாம் பார்த்து அங்க எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்ற காப்பிரைட்ஸ் வாங்கிட்டு இந்தியாவுக்கு வந்து பென்ஸ் கார் ஃபேக்டரி ஆரம்பிக்க ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா இந்தியாவில் அது வர பென்ஸ் கார் ஃபேக்டரி இல்லை. முதல் முறையா கோவையில் ஆரம்பிக்கிறதுக்காக பயங்கரமா பிளான் பண்ணி போவாரு. ஆனா அங்க போற இடத்துல செகண்ட் வேர்ல்டு வார்ன்றதுனால அங்க மாட்டிக்குவாரு. ஒரு வழியா போராடி வந்துருவார் இந்தியாவில். அதுக்கப்புறமா பென்ஸ் கார் ஃபேக்டரிக்கான அந்த வேலைகள்லாம் ஆரம்பிப்பாரு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எப்படிடா இவனை வந்து அடக்கி ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா யோசிப்பாங்க. அந்த சமயத்துல செகண்ட் வேர்ல்டு வார் சமயத்துல பிரிட்டிஷ்க்கும் ஜெர்மனுக்கும் ஆகவே அங்க அந்த வேர்ல்டு வார்ல பரம எதிரியா இருந்தாங்க. இதை ஒரு காரணம் காட்டி எப்படி நம்ம இங்க வந்து இந்தியாவில பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு, அவரு நமக்கு எதிரியான ஜெர்மன் கிட்ட போயிட்டு ஏதோ ஒப்பந்தம் போட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு தேசத்துவங்க ஒரு முத்திரை குத்தி அவருடைய பேங்க் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணுவாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அந்த அளவுக்கு ரொம்ப ஒஸ்டா நடந்துப்பாங்க. கடைசியில அவருக்கு ஒரு நோட்டீஸ் போகும் கோர்ட்ல இருந்து, நீங்க இவ்வளவு நாள் பண்ண தப்புக்காக உங்களுடைய சொத்துல கிட்டத்தட்ட 87% வந்து சீஸ் பண்ண சொல்லி அரசாங்கம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் போய் பார்ப்பாங்க நம்ம ஜிடி நாயுடு அவர்கள். அவரும் சத்யராஜன் இருப்பாங்க. அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட், அவர் பேர்ல இருந்த சொத்துக்கள் எல்லாமே அவர் மனைவி பேருக்கு போயிருக்கும். இதனால அந்த சொன்ன அந்த அரசாணைப்படி 87% சொத்துக்கு வந்து அரசால வந்து பரிமிதம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த நம்ம ஜிடி நாயுடு நடிச்சல மாதவனும் அவருடைய 2வது மனைவியும் ஒரு பிளான் பண்ணிப்பாங்க. எப்படின்னா, இந்த கேஸ் போறதுக்கு முன்னாடியே நம்ம 2 பேரும் ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கிக்கலாம்,
கோர்ட்ல ஹைரிங் போகும்போது என் ஹஸ்பண்ட் பேர் இருக்கிற 98% சொத்துக்கள்லாம் 98% சொத்துக்கள்லாம் என் பேர்ல வேணும்னு கேளு, நானும் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணி போவாங்க கோர்ட்ல. அதே மாதிரி ஜட்ஜும் கேட்பாரு மாதவன் கிட்ட, உங்க ஒய்ஃப் வந்து ஜீவனாம்சமா 98% சொத்துக்கெல்லாம் கேட்கறாங்க, குடிக்கிறான்னு கேட்பாங்க. அது மாதவன் வந்து ஒத்துப்பாரு. மொத்த சொத்துக்களும் கிட்டத்தட்ட மேக்சிமம் எல்லா சொத்துக்களும் வந்து அவங்க மனைவி பேர்ல போயிடும். அதுக்கப்புறம் கேஸ் போயிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி அந்த மாதவன் பேர்ல இருக்கிற 87% சொத்துக்களை பறிமுதல் பண்ண சொல்லி அரசாங்கம் வந்துச்சுல்ல, அதை போய் அதிகாரிகள் பார்ப்பாங்க. பிரிட்டிஷ் அதிகாரிகள் போய் மாதவனை பார்ப்பாங்க. அப்பதான் விஷயம் தெரிய வரும். கடைசியில அவருடைய சொத்துக்கெல்லாம் பறிமுதல் பண்ண முடியாம போயிடும். இப்படிதான் படத்தை முடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பிரியாமணி மாதவன் பார்த்து சொல்லும் முன்னாடியே, நீங்க ஒரு மிகப்பெரிய ஆம்பிஷன் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இந்த சமயத்துல நான் உங்க கூட இருந்தா உங்களுடைய குறிக்கோள் வந்து நிறைவேறாது. அதனால நான் ரொம்ப நாளா யோசிச்சு வச்சிருந்தேன், நம்ம முறைப்படி நம்ம பிரிஞ்சிடலாம், நீங்க உங்களுக்கு ஏத்த பொண்ணு 2வது திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. முதல்ல மாதவன் மறுப்பாரு. அதுக்கப்புறம் மனைவி மேல இருக்கிற பாசத்தினால மனைவிக்காக அவங்க சொன்ன ஒரு ரெக்வஸ்டுக்காக 2வது திருமணம் பண்ணிப்பாங்க. அவங்க துஷாரா விஜயன். இப்படிதான் படத்தோட எண்டு முடியும். கடைசியில மாதவனும் துஷாரா விஜயனும் 2ஆம் மனைவி ஒன்று சேர்ந்துருவாங்க. ஏன்னா அவங்க வந்து பிளான் பண்ணி தான் டிவோர்ஸ் வாங்கினாங்க. ஆனா அரசாங்க பூர்வமா விவாகரத்துனால இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குல்ல, அதனால ஒன்று சேர்ந்துருவாங்க. கடைசியில் சாதாரண சராசரி மனுஷனா பேக்ரவுண்ட் இருந்தாலும் ஒரு துறையில ஒரு தொழிற்புரட்சி முயற்சி பண்ணும்போது ஒரு அரசாங்கம் எதிர்க்குதுன்னா அந்த எதிர்ப்பையும் தாண்டி அவர் என்ன எப்படி மேல வந்தாருன்றதான் படத்தோடைய கான்செப்ட். அதாவது உண்மையான வாழ்க்கை வரலாறு. ஜிடி நாயுடு கோயம்புத்தூர்ல தான் அவருடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாமே இருந்திருக்கு. அவரு நினைச்ச மாதிரியே கோயம்புத்தூர்ல அந்த பிரிட்டிஷ் பீரியட்லயே பென்ஸ் ஃபேக்டரி ஆரம்பிச்சிருந்தா இந்நேரம் தமிழ்நாடு தொழிற்புரட்சியில எங்கேயோ போயிருக்கும். இப்ப கூட தமிழ்நாடு ரொம்ப லீடிங்ல தான் இருக்கு. இருந்தாலும் இன்னும் ஒரு படி மேல போயிருக்கும். தமிழகத்துல ஒரு தொழிற்புரட்சியில மறுக்க முடியாத நபர் தான் நம்ம ஜிடி நாயுடு அவர்கள். ஜிடி நாயுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க படிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் பார்த்திருந்தாலும் உங்க கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.